வணக்கம். ஆர்கே கருணாகரன், பாண்டிச்சேரியிலிருந்து பாத சிகிச்சை நிபுணர். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போகிறோம். நிறைய பேர் வராங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. புதுசாக வரவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் பாதத்தில் சிகிச்சை செய்கிறீங்க, பாதம் மட்டும்தான் சரியாகுமா? இல்லை அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன் உடம்பு ஃபுல்லாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா உடம்புல வந்து என்னென்ன நோய்களை வந்து இந்த பாத சிகிச்சை மூலமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே கேட்குறாங்க. முக்கியமா சொல்ல போனாக்கா, இது வந்து உடம்புல இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணிடும். எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு ஆர்கனையும் சரி பண்ணும். ஒவ்வொரு ஆர்கனை சரி பண்ணுதுன்னா எப்படி? இது எப்படின்னா செல்லுக்குள்ள போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போயிட்டு என்ன பண்ணும், இது மாற்றத்தை உண்டு பண்ணும். இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுல வகுப்புல படிச்சிருப்போம். அதாவது 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து சயின்ஸில் படிச்சிருப்போம். ஒவ்வொரு செல்லும், எல்லா செல்களும் சேர்ந்தது தான் ஆர்கன். எல்லா ஆர்கனும் சேர்ந்தது தான் எல்லா செல்லும் சேர்ந்தது டிஷ்யூஸ், திசுக்கள்னு சொல்லுவோம். இந்த திசுக்களுடைய கூட்டமைப்பு தான் உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தது ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். இந்த மண்டலங்கள் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதே எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் தலைவலி சரியாகுமா? தலைவலி சரியாயிடும். கண் பார்வை தெளிவாக இருக்குமா? கண் பார்வை தெளிவடையும். காது கேட்குமா? கேட்கும். அப்புறம் நோய்கள்னு சொல்கிறாங்களே என்ன? இந்த தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தைராய்டை சரி பண்ணால் தான் பின்னாடி இருக்கிற கழுத்து வலி சரியாக போகும். அப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து என்ன பண்ணும், இது நார்மலுக்கு கொண்டு வரும். அப்போ கழுத்து வலி சரியாகும். கழுத்து வலி சரியாகும்போது என்ன பண்ணும், கை தூக்கிறது இறக்கிறது, கையினுடைய ஃபங்க்ஷன், விரல் ஃபங்க்ஷன், இது எல்லாமே என்ன பண்ணும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஈசோபேகஸ், இந்த அல்சர் ப்ராப்ளம், ஹைப்பர் அசிடிட்டி, லங்ஸு, ஹார்ட்டு, பெரிகார்டியம், அப்புறம் ஸ்டொமக்கு, இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனாக ஸ்ப்ளீனு, லிவரு, அப்புறம் கேல் பிளாடர், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் ஆனஸ், அப்புறம் சயாட்டிகா பெயின், தையில் இருக்கிற வலி, அதாவது தொடை வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, பாத வலி, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஒரே நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரும். சரிங்களா? இது தனித்தனியாலாம் வந்து வைத்தியம் பார்க்கறதே கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாத சிகிச்சை என்பது ஒரு உடம்புக்கான வைத்திய முறை. அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் எங்கே போனாலும் இது புரிதலுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வலி மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முட்டி வலின்னு வருவாங்க. கிட்னியை சரி பண்ணாத, கிட்னியை எனர்ஜி பண்ணாமல், கிட்னியை நார்மலுக்கு கொண்டு வராத நம்ம என்ன பண்ண முடியாது, முட்டி வலியை சரி பண்ண முடியாது. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். புரியாதவங்க கேள்வி கேட்டால் கேளுங்க, சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இது எல்லா நோய்களுக்கும் ஒட்டுமொத்தமான வைத்திய முறை தான் இது. நன்றி, வணக்கம்.